வாய் தான் பிரச்சனை. 2ஆம் இடத்துல பொதுவா சனி வந்து உட்கார்ந்ததுன்னா, நம்ம பேச்ச மட்டும் கண்ட்ரோல் பண்ணா, எந்த பாதிப்புமே கிடையாது. கும்பத்துக்கு ஜென்ம சனியில லாஸ்ட் 2 1/2 வருஷம் வந்து இவங்களுக்கே பிரச்சனையா இருக்கும். தலைக்கே பிரச்சனைன்னு சொல்ற மாரி வீட்ல மூத்த பெண்களுக்கு கண்டிப்பா ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கும். மூத்த பெண்களுக்காக நெறைய செலவுகள் குடுக்குற மாரி இருக்கும். மூத்த பெண்ணா அம்மாவா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், சித்தியா இருக்கலாம். எனி கைண்ட் ஆஃப் அந்த ஜோன்ல இருக்கிறவங்களுக்கு இஷ்யூ வந்திருக்கும். சில பேருக்கு சளி தொந்தரவு, காய்ச்சல், உடம்புல கெமிக்கல் இம்பேலன்ஸ் இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் குடுத்துருக்கும். நெறைய இடத்துக்கு அலைச்சல்கள் சும்மா அந்த என்ன சொல்றது? அன்சர்டனிட்டின்னு சொல்லுவோம். எதுவுமே நிலை இல்லாத தன்மை. அது வந்து இவங்களுக்கு நெறைய அனுபவிச்சிருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து 10 தடவ ஒரே விஷயத்த பண்ண பாருங்க. சம்டைம்ஸ் மறதி. மைண்ட் ஃபர்ஸ்ட்டு ஓகேவா இருக்காது. அதாவது ஒரு ஜென்மத்தில சனி வந்து உட்காரும் பொழுது என்னன்னா, அந்த மைண்ட்ல இருக்கக்கூடிய கிளாரிட்டி இல்லாம, நமக்கே ஒரு சோம்பல். சரி போலாம் போ. 8 மணிக்கு நம்ம 9 மணிக்கு நம்ம அங்க இருக்கணும்னா, நம்ம வந்து 10 மணிக்கு போனா எப்படி இருக்கும்? அந்த இடத்துல அவமரியாதை கண்டிப்பா ஆகும். இந்த மாரி ஒரு மாற்றங்கள் பொதுவாவே இவங்க பார்த்துட்டாங்க. பட் என்னன்னா, இப்ப டைம் சூப்பரா இருக்கு. கோல்டன் டைம். ஏன் கோல்டன் டைம்னா, ராசிக்கு ராகு வரப்போறார். இன்னொன்னு குரு பார்வை டைரக்ட்டா வந்து ராகு மேல விழுக போகுது. அசுர வளர்ச்சியை அடையக்கூடிய கும்பம்னே நீங்க போடலாம் டைட்டில். அந்த அளவுக்கு நன்னா இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு சனி வந்து உட்காரும் பொழுது ரொம்ப முக்கியமா குடும்பத்தில சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தாலும், பணத்துக்கு பஞ்சம் கிடையாது.